ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 3வது பார்ட், அதான என்னோடய ஹெல்த்து. எப்பயும் இந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தை பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி. ஹெல்த்து எப்பயும் அந்த ஹெல்த்தை பற்றி எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வழியாக அந்த ஹெல்த்தை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதனால் ஹெல்த்தை சொல்லிடலான்ட்டு இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி நர்வஸ் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு காரணத்தினால தான் ஹெல்த்தில் எனக்கு பாதிப்பு இருந்துச்சு. ஹெரிடிட்ரி நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு ரேர், இது ரொம்ப ரேர், சென்ஸ்லெஸ், மோட்டார் ஆக்டிவேட் ஆகும், சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதனால் கைகள்லாம் விரல் இருக்காது, இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அது மாதிரி எனக்கு வேறு எந்த டிசீஸும் இல்லை. அதை தவிர்த்து இன்னும் சொல்லப்போனால் எந்த டிசீஸும் கிடையாது. அதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ஹெல்த்து இந்த இஷ்யூவை வச்சு நிறைய இடத்துல கிண்டல் பண்ணியிருக்காங்க, நிறையா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்துருக்காங்க. அதனால் ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு 2 கவர்மெண்ட் இன்சிடெண்ட், 2துலேயுமே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ தான் ஏன்டா இந்த இந்தியாவில் இருக்கோன்ற ஒரு தோணுச்சு. 2-3 கவர்மெண்ட் இன்சிடெண்ட்னு சொல்லலாம் திட்டா. எப்படின்னா, முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னோடய ரேஷன் கார்டுக்குன்னு போனேன். 3வது மாடியில் வச்சுருந்தாங்க. அப்போ 3வது மாடியில் போக முடியல. என்ன லிஃப்ட் இல்லையான்னு கேட்டதுக்கு வேணா ஒன்று தூக்கிட்டு போகட்டுமான்னார் ஒருத்தர். ரொம்ப நக்கல்லாகவும் கிண்டலாகவும் சொன்னார். ஸோ இது ஒன்று. 2வது இன்சிடெண்ட் நான் பெங்களூருக்கு போகும்போது ஒரு ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தேன். வண்டி எடுத்துகிட்டு போனோம். வண்டியில் இருக்க பெட்ரோலை தீர்க்கணும். ஆனால் ஒரு சின்ன டியூப் கிடச்சிச்சுன்னா வண்டியில் இருக்க பெட்ரோல் எடுத்துடலாம். நாங்கள் 4 மணிக்கே போயிட்டோம், 6 மணி ட்ரெயினுக்கு. 4 மணிலேருந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கு தேடுறோம். எந்த இடத்துலையும் பெட்ரோல் எடுக்க முடியல. பெட்ரோல் எடுக்க வழியே இல்லை. பெட்ரோல் எடுத்தால் தான் நான் செய்வேன்றோம். ஆக்சுவலாக பக்கத்தில் ஒருத்தனை கண்ணை காமிச்சிட்டு பெட்ரோலில் நாங்கள் காசு கொடுத்துட்றோம் பெட்ரோல் எடுங்கன்னு சொன்னால் கூட டைரெக்டாக ஓப்பனாக கேட்கக்கூடாதான், இன்டைரக்டாக கேட்கணுமா. அப்படியே காசு கொடுத்துட்றோம் பெட்ரோல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லணுமா. நாங்கள் காசு கொடுத்துறோம் ஏன் பெட்ரோல் எடுங்கன்னா டைரெக்டாக கேட்டதுனால அவர் பெட்ரோலை கடைசி வரலாம் எடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கேட்டால் அவர் சொன்னார், உள்ளே இருக்க புக்கிங் ஆஃபீஸரு, இது 2018 நடந்தது. உள்ளே இருக்க புக்கிங் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கண்ணை காமிச்சிருக்காரு பெட்ரோல் எடுக்காதீங்கன்னு. அவர் கண்ணை காமிச்சிட்டார். சார் நான் பெட்ரோல் எடுக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிசபிலிட்டின்னு தெரியுது, டிஃப்ரெண்ட் ஏபிள்னு தெரியுது. ஆனால் கண்ணை காமிச்சு பெட்ரோல் எடுக்காதன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு பிறவியாக இருப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுவும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம். ஏன்னா நம்ம என்ன நம்மளால் நடக்க முடியலன்னு சொல்லி தானே அந்த வண்டியை வெஹிக்கிளில் கேரேஜ் புக்கிங்கில் கொண்டு போகிறோம், பார்சல் புக்கிங்கில் கொண்டு போகாமல் வண்டி கூட லக்கேஜ் புக்கிங்கில் கொண்டு போகிறோம். அதுவும் 3 வீலர், என்னோடய டிஃப்ரெண்ட் லேபிள் வண்டி. அதை கூட ஒருத்தன் பெட்ரோலில் எடுக்கிறதுக்கு இப்படி யோசித்து அதை காசு வாங்கிட்டு எடுக்கணுன்ற ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்தியன்ஸை பொறுத்தவரையிலும், இந்தியன்ஸுன்றதை விட முக்கியமாக தமிழ்நாட்டில் அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவன் எவ்வளோ மோசமான ஒரு பிறவியாக இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு கண்ணை காமிச்சு எடுக்கிறவனையும் எடுக்காதன்னு சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய மோசமான இழிப்பிறவியாக இருப்பான். ஏன்னா அந்த இடத்துல அந்த வேதனை எல்லாம் எனக்கு தான் தெரியும். நடக்க முடியாது. ஒரு காலையில் 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடும். 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்புனா நம்ம போக முடியாது. என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க காப்பாற்ற. அதான் முதல் டைம் பெங்களூருக்கு போகிறேன். யார் என்னன்னே தெரியாது, எங்கே போயிருக்குன்னே தெரியாது. இவ்வளோ பிரச்சனையில் அதை பெட்ரோல் எடுக்காமல் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ அல்சாட்டியம் பண்ணோம். அப்போ தான் எனக்கு முதல் முறையாக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே கோவம் வந்துச்சு. இவனுங்கெல்லாம் நிற்க வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற அந்த பர்சனை நிற்க வச்சு சுடணும்னு தோணுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் ஈவிரக்கமே இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இதை விட இன்சிடெண்ட்லாம் சூப்பர் இன்சிடெண்ட்லாம் இருக்குது.
நம்ம போகும்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்செஷன் கொடுப்பாங்க. அதில் நான் போனேன். டிஃப்ரெண்ட் லேபிள் கோச் இல்லாமல் நார்மல் கோச்சுக்கு நான் புக் பண்ணேன். வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நார்மல் கோச் கிடையாது, நான் டிஃப்ரெண்ட் லேபிள் கோச்சில் தான் போடுவேன்னு அடம் பிடிச்சி போட்டானுங்க. அங்கே பார்த்தா ரயில்வேயில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் வந்து ஏறினாங்க. கேட்டால் நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணேன், என்னமோ ரயிலே இவங்களோட சொந்த மாதிரி ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேன்னாங்க. நாங்களும் காசு கொடுத்து தானே வரோம், ஃப்ரீயாக வரல. ஹாஃப் டிக்கெட் வாங்கி தான் வரும். ஹாஃப் டிக்கெட்னா ஹாஃப் டிக்கெட் இல்லை, ஃபுல் டிக்கெட் வாங்கி தான் வரும். ஏன்னா ஒருத்தர் ஃப்ரீயாக வரலாம், ஏன்னா அவர் வந்து ஃப்ரீயாக ஆக்சுவலாக வந்து ஹாஃப் டிக்கெட்னு சொல்கிறது பொய். அதுக்கு ஃபுல் டிக்கெட்டாக வாங்கிட்டு ஒரே பர்சனே வந்துடலாம். அதுக்கு பதிலாக 2 பேர் கொண்டு போகணும், ஒருத்தர் போகக்கூடாது. கன்செஷன்னா 2 பேர் வருவாங்க, கட்டாயமாக வந்தாகணும். அப்போது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த கன்செஷன் மேட்ரே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு ஃபுல் பேமெண்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு ஃபுல் பேமெண்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நிறைய பேரால் வீல் சேரில் வருவாங்க. இப்போ நான் வீல் சேரில் இல்லாத போது நான் போனேன். இப்போ வீல் சேரில் போகும்போது சாதாரண கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்ற முடியுமா பாருங்கள், 2-3 மாடி ஹைட்டில் இருக்கும். அது வீல் சேரை ஏற்றவே முடியாது. இப்படி ஒரு ட்ரெயினில் இருக்கிறதுலே மோசமான ஒரு நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்னால் அது நம்ம இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். அதானும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு வந்து அவங்க அட்லீஸ்ட் உள்ளேயாச்சும் தப்பிச்சு உள்ளே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தொல்லை பண்ணாமல் யூரின் கூட போக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ஜனங்க இருக்காங்க. ஒருத்தர் கூட விடாமல் அவ்வளோ ஜனங்களும் யூரின் கூட போக முடியாமல் இப்போ அதெல்லாம் போகிறதுக்கு விடலை, பாத்ரூம் போக விடல. எல்லா இடத்துலையும் மக்கள், அதுவும் இதில் டிஃப்ரெண்ட் லேபிள் கோச்சில் சாதாரண மக்கள் இருக்காங்க. இதை கேட்டால் அடிக்க வராங்க. இன்றைக்கும் நீங்கள் போகலாம், சென்னை டு மும்பை போய் பாருங்கள். அதனும் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. மான ரோஷம் இருந்துச்சுன்னா அவங்கள வெளில அனுப்புவாங்க. நிஜமாலே சொல்கிறேன், ஸ்டில் அந்த கவர்மெண்ட்டு சரியில்லை. இந்தியன் கவர்மெண்ட்டு கேவலமாக காரி துப்பணுன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். அதனால் ஏன்டா இந்தியாவில் இருக்கோன்னு கூட தோணும் ஒரு சில சமயம். ஏன்னா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னும் போது அப்புறம் இந்தியா நாடாக இருந்தான்னா, வீடாக இருந்தான்னா, காடாக இருந்தான்னா எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் என்னங்க தேசப்பற்று வரும்? அதுவும் வந்து சக மனுஷனை வந்து மரியாதை கொடுக்காத ஒரு தேசத்தில் இருக்கிறத விட மரியாதை கொடுத்து அடிமையாக வச்சுருக்க தேசத்தில் தாராளமாக போயிடலாம். எவ்வளோ ஸ்ட்ரிக்டான எவ்வளோ இடத்துக்கும் போயிடலாம். ஆனால் யூரின் கூட போக முடியாத அளவுக்கு அடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னா எவ்வளோ மோசமான இழிப்பிறவிங்களாக இருக்கும் நம்ம ஊரில். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு எனக்கு. இதோட பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அப்படிலாம் பொதுமக்கள் அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம், சும்மாலாம் வரலாம். ஸோ இருந்தாலும் வந்து இது வந்து உணர்வு ரீதியாக எமோஷ்னல் அப்படின்னு ஃபீலிங் அண்ட் எமோஷ்னல் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில சமயம் தோணும், ஏன்டா இருக்கோம், ஏன்டா வாழ்கிறோன்னு கூட தோன்ற அளவுக்குலாம் வந்து கேவலமாக பேசியிருக்காங்க. இது கேவலமாக பேசுகிறாங்களா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளில போய் கம்ப்ளீட்டாக என்னென்ன எப்படிலாம் படுத்துகிறாங்க. இப்போல்லாம் வந்து திருப்பி அடிச்சிடுறது. இப்போ ஞானி மாதிரி திருப்பிலாம் பேசாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படிலாம் சொன்னால் நம்மளை வந்து உயிரோடையே வைக்க மாட்டாங்க, குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. அதனால் அவங்கவுங்க உரிமையை அவங்கவுங்க தான் வந்து மீட் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி டிசபிள் பீப்புளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களை வந்து துன்புறுத்துகிறவங்கள விட்டு கொடுக்காதீங்க. அவங்க பப்ளிக்காக உங்களை கொலைலாம் பண்ண மாட்டாங்க, அடிக்கவும் முடியாது. கேள்வி கேளுங்க, திருப்பி கேளுங்க. அவங்களுக்கு வந்து சஃபகேட் ஆவாங்க, அந்த அளவுக்கு கேளுங்க. ஏன்னா நான் வந்து கேட்டிருக்கேன், நான் நிறைய விஷயம் இதில் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் வந்து சொல்ல முடியல. நான் வந்து தினம் நடுவில் நான் வந்து இதுக்கு போயிருந்தேன். நான் வந்து நடுவில் ஒரு இடத்துல திருப்பதி போயிருந்தேன். திருப்பதி போயிருக்கும்போது
லைனில் நின்றுட்டு இருந்தோம். நமக்கு தான் பாஸ் இருக்கும், எல்லாமே கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் லேபிள் எல்லாமே ஓகே இருக்கும், பாஸ் இருக்கும், உள்ளே போகலான்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் லைனில் தான் வரணும், பாஸ் இருக்கும், ஓகே டிஃப்ரெண்ட் லேபிள் எல்லாம் ஓகே. உள்ளே போகும்போது நான் கடவுளை கும்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன். ஒருத்தர் கேட்குறாரு, தெலுங்குக்காரர். நான் சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் லேபிள்னா நடக்க முடியாது, பிரச்சனை இருக்குது அப்படின்றான். ஏன் டிசீஸ் இல்லை, இது டெஃபிஷியன்சின்னு சொல்கிறேன். அந்த தெலுங்கார் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும் இது டெஃபிஷியன்சி இல்லை, இது லெப்ரசி, இதோட தொழுநோய் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாதம் பண்ணுறாரு. நானும் இல்லைங்க, கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன். அவர் கேட்ட மாதிரி தெரில. லைனில் போயிட்டுருக்கோம். கடவுளை கும்பிடும்போது உனக்கு கடவுளில் தான் ஞாபகம் இருக்கணும். நீ ஏன் என்னை நோண்டுற? சாதாரணமாக பார்த்தோன்னா ஒரு மனுஷன் எப்படி தெரிவான்னா, சாதாரணமாக பார்த்தா பிள்ளையார் மாதிரி தெரிவான், கொஞ்சம் உத்து பார்த்தா முருகனாக தெரிவான், நோண்டி பார்த்தா காளியாக தெரிவான். அவன் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். நோண்ட ஆரம்பித்தானோ மனுஷனுக்குள்ளே இருக்க காளி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எங்களுக்குள்ளே இருக்க காளி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்டேன், பக்கத்தில் அவனோட பொண்ணு இருந்துச்சு. அவன் பொண்ணு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. நான் சொன்னேன், நான் இப்போ சொல்கிறேன், நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், சான்சடரில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறேன். இப்போ எல்லாரை விடையும் நான் நிறையாவே சம்பாதிக்கிறேன். நான் லீட் பொசிஷனில் இருக்கேன். நீ என்ன பண்ண, உன்னோட மெடிக்கல் ஷாப், உன்னோட ஹாஸ்பிட்டல், உனக்கு தெரிஞ்ச டாக்டரு எல்லாரையும் வச்சு என்னை செக் பண்ணேன். சரியாக இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்கிறது கரெக்டுன்னா, பக்கத்தில் நிற்கிற உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு. கொடுப்பியான்னு கேட்டான். கொடுப்பியா? நீ சொல்கிறது கரெக்டுன்னு இவ்வளோ வாதாடுறல்ல, நீ சொல்கிறது கரெக்டுன்னு இப்படி வாதாடுற, எனக்கு இது இருக்குது, பார்க்காம விட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு இவ்வளோ வாதாடுறியே, உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? வீட்டில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அப்பா இருக்காங்க, அப்பா இதில் இருக்காங்க, எல்லாமே ஓகே. நீ அவ்வளோ எஃபெக்டாக சொல்கிற, எதுக்காக என்ன நீ நோண்டுற? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன். சரி, உன்னோட மாமா எப்போ அங்கிள் ஐ எம் ரெடி டு மேரி யுவர் டாட்டர், ப்ளீஸ் செக் மை டிசீஸ் ஆர் டெஃபிஷியன்சி அப்படின்னு. மோன செத்தான், மூஞ்சி தொங்கிருச்சு. அதான வருது, மனுஷனை ஓரளவுக்கு கேட்கலாம், அதான் நோண்டக்கூடாது. ஓவராக நோண்டினா என்னாச்சு, அசிங்கமாகிடுச்சு அவனுக்கு. அசிங்கமாக இல்லை, எங்கெல்லாம் போகிறானோ அப்போல்லாம் என்னை பார்த்தாலே ஒளிஞ்சு ஓடுற நிலைமைக்கு ஆகிட்டான். நீ எதுக்கு என்ன நோண்டுற? நான் கேட்டேன்னா உன்னை, நீ எனக்கு காசு கொடுத்து சரி பண்ண போறியா? என்னோட டெப்ரஸியே இருக்கட்டுமே, நீ எனக்கு இது பண்ண போறியா? இல்லை, நான் இல்லைன்னு சொல்கிறேன், நான் இல்லைன்னு 100 டைம் சொல்கிறேன், நான் 10 டைம் 15 டைம் இல்லையா, நான் டெஸ்ட் எடுத்திருக்கேயான்னு சொல்கிறேன். அதுக்கும் மீறி உனக்கு என்ன பிடிவாதம்? அப்போ என்ன பண்ண, உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னா. ஒன்றுமே சொல்ல, நீ நான் நிரூபித்து காமிக்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு, நோ டிசீஸ்ன்னு, இது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு நான் நிரூபித்து காமிக்கிறேன். எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. நீ எப்படி ஸ்பெர்ம் கவுண்ட் எடுத்துக்கோ, நீ எதை வேணால் எடுத்துக்கோ, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. குழந்தை பறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகி எல்லாமே சூப்பர். உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. நான் வாயை அடைச்சி போயிட்டான், செத்துட்டான். அந்த இடத்துலையே மூஞ்சி தொங்கிடுச்சு. ஏன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, அதான் சொன்னேன், நார்மலாக தெரியும்போது யார் தெரிவாங்க அப்படின்னா பிள்ளையார் தெரிவாங்க. ஆணை முகத்தோன்ன மாதிரி அமைதியாக பாசமாக அன்பாக பிள்ளையார் தெரியும். கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா முருகன் தெரிவார். அப்புறம் கொஞ்சம் நோண்டி பார்த்தா காளி தெரியும். காளி தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி ஒரு இடம் 2 இடம் இல்லை, எல்லா இடத்துலையுமே காளியை நோண்டி விடுறது பப்ளிக்கோட வேலை. அதனால தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இனிமேல் பப்ளிக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எந்த பப்ளிக்காக இருந்தாலும் ஒருத்தனை காயப்படுத்தாதீங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருக்காங்க அப்படின்னா, அவன் ஏதோ இருக்கான், அவன் நிலமையில் இருக்கான், அவன் போகிறான், அவனை காயப்படுத்தி எதுவும் துன்பப்படுத்தாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் சொன்னான்,
ரொம்ப கேவலமாக பேசினான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில். அதுவும் ஆதார் கார்டு அப்போது. அது இன்னும் சூப்பரான ஒரு டாப்பிக்கு. இங்கே சென்னையில் எக்மோரில் ஆதார் கார்டு ஆஃபீஸில் உள்ளே போகிறேன். அவன் வைஸ் பிரசிடெண்ட்டாக அவன் யாருன்னு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். நீ யாருன்னு கேட்டேன். அதுக்கு பேரை கூட சொல்ல. சார் நான் என்ன 10 கையிலையும் விரல் இல்லை, அதனால் என்னால் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஆதாரில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று முடியும்னு சொல்லியிருக்கணும், இல்லை முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக அவன் என்ன சொன்னான்? ரொம்ப ரஃபாக பேசினான். உன்னோட பேர் என்னான்னு கேட்டான். அதுக்கு சொல்லவே இல்லை. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்ன்னு. ஆதார் கார்டு ஆஃபீஸ் எக்மோரில் ஆதார் கார்டு மையத்தில் இது நடந்தது, கவர்மெண்ட் ஆஃபீஸில். திருப்பியும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் நமக்கும் 7ஆம் பொருத்தம் போட்டுருக்கு. ரொம்ப ஓவராக பேசினேன். நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு தெரியுமா, நான் என்ன சம்பளம் வாங்குறேன்னு தெரியுமான்னு கேட்டான். உன்னை விட டபுள் மடங்கு நான் வாங்குகிறேன், உன்னை விட ட்ரிபிள் மடங்கு 4 டைம்ஸ் நான் வாங்குகிறேன் சேல்ரி. உன்னை மாதிரி வெத்தா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு போகல. அவன் பார்த்தாலே வெத்தாக தான் இருந்துச்சு. வேறெல்லாம் தொம்பியும் வந்துட்டு அவனுக்கு மூளையில் மண்டையில் மசாலா இருக்கவனா தெரியாது. பிடிச்சி ஏறுன்னு ஏறினேன். ஒன்றுமே பேசாமல் அவன் ரொம்ப பெரிய ஆள் போல இருக்குது. என்ன சார் அவர் இப்படி கேட்டிங்கன்னா, அப்புறம் என்னையா பப்ளிக்கு ஒருத்தனை மதிக்கலைன்னா அப்புறம் என்னையா சொல்கிறது? ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கோம். அவன் எந்த கொம்பனாக இருந்தான் என்ன, ப்ரைம் மினிஸ்டராகவும் இருந்தால் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் தப்புனா தப்பு தானே. அவன் என்ன நினச்சிட்டான்னா தமிழ்நாட்டுக்கே அவன் தான் மெயினான பர்சன் போல இருக்குது. மாட்டினான், வாக்கியாச்சுக்குனான். அவனை புல்லப் பண்ண சொல்லுவேன்னு. எல்லா கேமராவும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. புல்லப் பண்ண சொல்லுவேன், வித் ஆடியோவோட சோர்ஸோட புல்லப் பண்ணி கொண்டு போயிட்டு உன்னை கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னா நிரந்தரமாக உனக்கு கவர்மெண்ட்டோட வேலையே இல்லாமல் பண்ணிவிடுவேன்னு. அதுக்கப்புறம் வந்து அடங்கிட்டு அமைதியாக போனான். ரொம்ப எகுறான், அடிடா அப்படின்னு, என்னை வந்து அடிச்சிடு அப்படின்னா. நான் முடியல, கையில் ப்ராப்ளம் இருக்குன்றேன், நீ கையை ஃபோட்டோ எடுன்றேன், எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுன்றேன், அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஆதார் மையத்தில் தப்பு இருக்குன்றேன், அதை நீ ஏற்றிக்கிட்டு செய்யணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, எனக்கே வந்து என்னையே வந்து நீ டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்புற ஒரு சாதாரண சிட்டிசனை பண்ணுற. நான் கொடுக்குற எச்ச காசில் நீ வாழ்கிற, சரி நல்ல காசுலேயே ஏதோ ஒரு காசில் நீ வாழ்கிற. அப்படின்னும்போது ஒரு பர்சனுக்கு வந்து நானும் டேக்ஸ் கட்டுறேன். நான் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டிகிட்ருக்கேன். அந்த காசுல உனக்கும் தானே போகுது. அப்படின்னா எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குல்ல. ரொம்ப எகுறுனான், ஓவராக பேசினான். அதானும் டிஃப்ரெண்ட் லேபிள்னால் என்ன நினச்சிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க, மண்டையில் கொட்டினா அடங்கிடுவாங்க, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி இருக்கும், இவங்கள நம்ம என்ன வேணால் சொல்லலான்னு வந்து இவங்களாம் நினச்சிட்டாங்க. சாதாரண மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து ரொம்ப வந்து அதானும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னால் வந்து ரொம்ப மட்டமானவன், இவனெல்லாம் கேட்குறதுக்கு நாதி கிடையாது, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டான். நம்ம சும்மா விடுவோமா? எங்கே யாராச்சும் ஏதாச்சும் பேசணுன்னா வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டோன்னா அமைதியாகிடுவானுங்க. ரவுடிங்க கூட பார்த்துருக்கேன், அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் சாதாரண மனுஷங்க இருக்காங்கல்ல, மரியாதை இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு உளவியல் தத்துவம். ரவுடினா வந்து பெரிய ஜாம்பான் ரவுடியாக இருக்கும்போது அவங்க உடம்பு தான் அவங்களுக்கு பலம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க உடம்பை வச்சு செய்யும்போது இந்த பையனுக்கு உடம்பு இல்லைன்ற ஏக்கத்துலேயோ துக்கத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு பாவப்படுறாங்க. இல்லை பாவப்படுறது கூட தேவையில்லை, நம்மளை மாதிரி இல்லாத ஒரு பையன் என்ன பண்ணுவான் பாவம், அவன் நம்மளை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட ரவுடி அந்த மாதிரி பர்சனுக்கெலாம் இருக்குது. ஜிம் பாய்ஸ், ரவுடிஸு, இல்லாட்டி வேறு எல்லாருமே இருக்குது. ஆனால் நார்மல் பர்சன் இருக்காங்களா, அவனுக்கு வந்து திமிரு என்னென்னா ஏளனமாக நினைக்கிறது, வச்சு செஞ்சு விட்டால் அதுக்கப்புறம் அமைதியாகிடுறாங்க. முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை முதல்ல ஒழிக்கணும். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைசேஷன் பண்ணோம். அமெரிக்கா மாதிரி எல்லாத்தையும் ஏதாச்சும் தப்பு பண்ணானா ரெக்கார்டிங்கோடு போய் கொடுத்தான்னு அவனுக்கு வேலையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டோன்னு வைங்களேன், நாட்டில் வந்து குற்றங்கள்லாம் கம்மியாயிடும். இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து பாதிக்கப்படுறவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள், வீல் சேரில் இருக்கவங்க, கால் நடக்க முடியாதவங்க, கை இது பண்ண முடியாதவங்கெல்லாம் வந்து அவமானப்பட மாட்டாங்க, பயப்படுவாங்க மற்றவங்கள பார்த்து.
நான் இது வந்து எனக்காக சொல்லலை, எல்லாருக்காகவும் சொல்கிறேன். தனியாக அது ஒரு எபிசோடே நான் போடுறேன். இது கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அர்ஜுன் ஸ்ரீதர். 4வது எபிசோடில் நம்ம வந்து நம்மளோட என்னோடய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து எண்டுக்கு கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் பொதுவான விஷயங்களை பேசலாம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.